ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் பாணி. ஸோ இன்னைக்கு Q&A உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் தட்டி விட்ருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலன் பாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர் கார். ஸோ 2யும் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் உண்டு. அண்ட் அந்த சேனல்லையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய க்ரோத்துக்கு மானிட்டரி வைஸ் பெனிஃபிட் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யா ஸோ கேள்விகளுக்குள்ளே போகலாம். முதல்ல டெல்டா பாலாஜி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இரவு உறங்கிய பின் எனக்கு கனவோ என்னவோ தெரியல, ஒரு எனது புருவ மத்தியில் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உணர்வு, நான் மிதப்பது போல அல்லது என் உடல் 2 அடி பறப்பது போன்று உணர்கிறேன், இதற்கு ஏதேனும் காரணம் உண்டா அப்படின்னு சொல்லி. உறங்கிய பிறகு உங்களுடைய புருவமத்தி கிர்ருனாச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்படின்னா ஒன்றா 2 பாசிபிலிட்டி. ஒன்றா அது ப்ராப்பர் கனவு தான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைன்னா நீங்கள் தூங்காமல் இருப்பீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கனவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுபோல் நிறைய கனவுகள் அப்படிங்கிறது வருவது உண்டு. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால இது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஒன்றும் பேசுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கனவாக இருக்கும் கால். சரிங்களா? இல்ல அப்படி தூங்காம இருக்கீங்க. உங்களுக்கு நிஜமாலுமே அங்க அந்த உணர்வுகள் வருவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேள முன்னாடி ஏதாவது இந்த தியான பயிற்சி அதுபோல ஏதாவது நம்ம பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ நம்ம பண்ணியிருப்போம். அப்புறம் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிருப்போம். ஸோ அந்த அந்த ஒரு ஒரு என்னைக்குமே ஒரு தியான பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் அதனால தான் சவாசனம்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல அப்படி பேசாம இப்படி படுத்துக்குவாங்க. இப்படி மல்லாக்க படுத்துக்கணும். சரிங்களா? அது செத்த பொணமோட அதுக்கு பேரே சவாசனம். சரிங்களா? இப்ப நம்மாட்ட அப்படியே படுத்துக்கிறது அப்படிங்கிறது. உடல் கை, கால் அசையாம பேசாம அப்படியே படுத்துக்கிறது. இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய உடல்ல இப்போ ஏதோ ஒரு இடத்துல கவனத்த வச்சிருந்திருப்போம். கவனமா எண்ணமற்ற நிலையில இருந்திருப்போம். எங்கேயுமே கவனம் அப்படிங்கிறத வைக்காம எண்ணமற்ற நிலையில இருந்திருப்போம். இதெல்லாம் என்ன ஆகும்னா, உடலுக்குள்ள சக்தியினுடைய ஓட்டம் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, அது சீரா இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்போ நிறைய அந்த யோக பயிற்சிகள்லாம் செஞ்சு, தியானம் செஞ்சதுக்கு பிறகு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பேசாம அப்படியே அந்த செத்த படமாட்டு இப்படி மல்லாக்க படுத்துட்டு, இந்த கைய இப்படி கீழ இப்படி வச்சுட்டு பேசாம படுத்துக்கணும். இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஹாரிசான்டலா இருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு எல் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அந்த எனர்ஜி ஃப்ளோக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல இது கிடைக்காது. அந்த கீழ் கால் பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே. அப்ப என்னன்னா, அந்த சவாசனத்தில இப்படி படுத்துக்கும் பொழுது, நம்ம ஒரே ப்ராப்பர் ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கோம். அப்ப இந்த சக்தியினுடைய ஓட்டம் மேலும் கீழும் அப்படியே சீரா போய்க்கிட்டே இருக்கும். இத வந்து நம்ம என்னைக்குமே செய்யணும். இது என்ன பயிற்சி செஞ்சீங்கனாலும் சரி, கடைசியா அட்லீஸ்ட் ஒரு 5, 10 நிமிஷம் ஒரு சிலர்லாம் கொரட்டி விட்டு தூங்கிருவாங்க. உடம்பு அந்த அளவுக்கு ரிலாக்சேஷன் கேட்குதுன்னு அர்த்தம். அந்த சக்தி நிலை வந்து அங்க இடத்துல வேலை செஞ்சுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அத முதல்ல பண்ணணும். பண்ணும்பொழுது, இது போல எனக்கு அங்க துடிக்குது, இங்க துடிக்குது, ஒரு மாரி அழுத்தம் ஃபீல் ஆச்சு. அப்படி வராது. நம்ம இந்த கிரவுண்டிங்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒவ்வொரு பயிற்சிகள்ல இந்த கிரவுண்டிங் பண்றோம். சக்திய வந்து கீழ தரைக்குள்ள இறக்குறோம். அதெல்லாம் தேவையே படாது. பேசாம நம்ம அமைதியா அப்படியே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா போதும். உடல் முழுக்க சீராக அந்த அந்த சக்தியானது வந்து பரவி, நம்மள வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ, அதெல்லாம் பூரணமா அதுவே போய் எல்லா வேலையும் பார்த்துக்கும். நல்லா அப்படியே ஒரு சிலர் அதான் சொல்றேனே, ஒரு சிலர் தூங்கவே செஞ்சுருவாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணிறக்கூடாது. அவங்க பொறுமையா அவங்களா எந்திரிக்கும் பொழுது, அவங்கள எழுப்பி விடும் பொழுது, அவன் ஒரு புது மனுஷனா எந்திரிப்பான். ஆனா என்ன, நான் காலையில ஒரு 10 நிமிஷம் தியானத்தில உட்கார்றேங்க. ஒரு 1/2 மணி நேரம் தியானத்தில உட்கார்றேன். 1 மணி நேரம் தியானத்தில உட்கார்றேன். பின்ன எந்திரிச்சு எனக்கு நாள் பொழுதுக்கு உண்டான வேலை இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, அது தவறு தான். என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணலான்னா, ஒரு 1 மணி நேரம் என்னால தியானத்தில உட்கார முடியுமா? ஒரு 50 நிமிஷம், இல்ல 3/4 மணி நேரம் நான் தியானத்தில உட்காந்துட்டு, பின்ன நான் எந்திரிச்சு இந்த சவாசனத்துக்கு நான் படுத்துக்கணும் பேசாம. இப்ப நான் 3/4 மணி நேரத்தில நான் எப்படி எந்திரிப்பேன்? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 3/4 மணி நேரம் கடந்ததுன்னே தெரியாம நீங்க தியானம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையாலுமே பெரிய ஆள். அப்படியெல்லாம் இல்ல. என்னுடைய கவனம் இருக்கு. சிந்தை அங்க இங்கேயும் ஓடுது. நான் அத கட்டுப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்றேன். நான் அந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொன்னா, ஒரு அலாரம் வச்சுக்கங்க. கொஞ்சம் கூட மைல்டா இருக்கணும். இந்த ஐஃபோனுடைய அலாரம்லாம் கேட்டோம்னா, மண்டை வெடிக்கிறாப்புல ஒரு விருக்குன்னு இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாரிலாம் ஆகக்கூடாது. ரொம்ப மைல்டா இருக்கணும். நம்ம வந்து அப்படி கொஞ்சம் தூண்டி விடுவதற்கு ஏற்றாற்போல் ரொம்ப மைல்டா அந்த அலாரம் வச்சோன்னா, ஓகே ஒரு 3/4 மணி நேரமா? அப்போ உடனே டபால்னு எந்திரிக்கக்கூடாது. அப்போ அலாரம் அடிச்சுதுன்னா நீ என்ன பண்ண? ஏதாவது இந்த பட்டன் அமுத்துனா அலாரம் ஆஃப் பண்ற மாரி வச்சு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது பாருங்களேன். சரிங்களா? இதெல்லாம் இயற்கையா அப்படியே விட்டுறணும். எவ்வளவு நேரம் உட்கார்றோமோ, அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு, நம்மளுடைய மனசு போதும்னு சொல்லும். அப்ப நாம பாட்டுக்கு அப்படியே பேசாம அப்படி கொஞ்சமா அப்படியே கைய, கால அப்படியே அசைச்சு, பேசாம நம்ம அப்படியே இப்படி நீட்டி படுத்துக்கணும். இதுதான் இயற்கையா நடக்கக்கூடியது.
சரி பரவால்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு மைல்டா ரொம்ப மைல்டா இருக்கிற மாரி ஒரு அலாரம் வச்சுட்டு, இப்படி பட்டன் அமுத்துனா ஆஃப் பண்ற மாரி வச்சுக்கணும். கண்ண தொறந்து ஸ்க்ரீன பார்த்து அங்க இங்கலாம் பண்ணக்கூடாது. பட்டன் அமுத்துனா ஆஃப் ஆயிரணும். ஸ்னூஸ் ஆயிறக்கூடாது. 5 நிமிஷத்துல திருப்பி அது அடிக்கும். நீங்க சவாசனத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, அது எச்சா இன்னும் தொந்தரவு. அமுத்துனா அது ஆஃப் ஆயிரணும் அலாரம். பேசாம படுத்துக்குங்க. எவ்வளவு நேரம் படுக்கணுமோ, அவ்வளோ நேரம் படுத்துக்கங்க. அதுக்கும் அலாரம் வைக்கக்கூடாது. அந்த அந்த சவாசனத்துல படுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காரியத்த நீங்க பண்ணுனீங்கனாலே, நமக்கு வந்து எனக்கு அந்த மாரி வருது, இந்த மாரி இதுங்க, அந்த மாரி அந்த இந்த கதையே நமக்கு பேசவே மாட்டோம். ஏன்? உடலுக்குள்ள அந்த சக்தி நிலைங்கிறது சீரா பரவிரும். உடல் நலமும், மனோநலமும் மேம்படும். இதுதாங்க முக்கியமே. அதுக்காக தானே அத பண்றோம். இல்லையா? ஸோ இத பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஓகே. ஆ மனோஜ் குமார் அப்படிங்கிறவரு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 2 கேள்விகள் கேட்டிருக்காரு. நீங்கள் ஒருவர் தனது ஆசைகளை கட்டுப்படுத்தி தனது எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தினால் இந்த பிறவியில் வேறு எந்த மீதிலும் ஆசை வைக்காமல் நிறைவேறாத ஆசைகள் இல்லாமல் இருந்தால் முக்திக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து குடும்பம், குழந்தைகளை பராமரித்து வளர்த்தும் கடமைகளில் தனது எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்தும் பொழுது எதிலும் ஆசை வைக்காமல் இருந்தால் முக்திக்கு செல்லலாமா? இந்த பிறப்பில் அவருக்கு நிறைவேறாத ஆசைகள் வேறு எதுவும் இருக்காதா? இருக்காது அல்லவா? எனக்கு எப்படி தெரியும்? இது அவருடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா, இது சரி இப்படியே வர்றேன். கடைசியில அவரையவே சொல்ற மாரி ஆயி போயிரும். இல்ல, நான் அப்படி சொல்றதுக்கு வரல. இப்போ முக்தி பேர் அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியது, எண்ணமற்ற நிலையில இருப்பதுங்கிறது கிடையாது. எண்ணமற்ற நிலைங்கிறது தியானத்தில அமரும் பொழுது நமக்கு ஆ நாமா வலுக்கட்டாயமா நம்மள தள்ளிக்கக்கூடிய ஒரு நிலை. சராசரி நேரத்திலயும் நம்ம எண்ணமற்ற நிலையில எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு காரியத்த தொலைச்சா எல்லாமே நடக்கும். அது என்ன அந்த ஒரு காரியத்தை தொலைப்பது அப்படின்னு கேட்டா, அந்த நான் என்ற அந்த ஒரு நிலையை தொலைக்க வேண்டும். இவ்வளோதாங்க. முக்தி பேர் அடைவதற்கு இத தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த நான் என்ற ஒரு நிலையை இழக்க வேண்டும். அவ்வளோதான். அது என்ன நான் என்ற நிலை அப்ப என்ன பண்ணும்? இப்ப அவரு சொன்னாரு இல்லையா? என் குழந்தை, என் மனைவி, என் குடும்பம். அப்ப இது என்னோடது, என்னோடது, என்னோடதுன்னு நான் என் கூட பொருத்திட்டே இருக்கேன் இல்லையா? அந்த இது என்னுடையதுங்கிறது அந்த நான் என்ற தன்மையினால தான் வர்றது தான். அதை இழக்கணும். இப்ப அத இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இவங்கள நாம என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம்னு கிளைம் பண்ண மாட்டோமான்னு கேட்டா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த சமுதாயம் ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கு. எனக்கு ஒரு புரிதல் இருக்குங்கிறதுக்காக இந்த சமுதாயம் என்பால் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த கட்டமைப்புக்குள்ள நானும் இருக்கேன். இந்த கட்டமைப்பின்படி நான் நடந்துக்கிறேன். ஆனா, அதற்காக நான் அதனோடு பிணைக்கப்பட்டவன் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா, இந்த பிணைப்புகள் எல்லாம் இந்த உடலுக்கு மட்டுமே பொருந்துமே தவிர ஆன்மாக்கு கிடையாது. ஏன்னா, இது உடலுக்கும் இது 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 வந்து அ உடலுக்கு மீறியது அப்படின்னு சொன்னா, இந்த உடல் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உடல வந்து நம்ம இழக்கவே இது பண்ண மாட்டோமேல்ல. நம்மள கொண்டு போய் எங்கேயும் செத்ததுக்கு அப்புறம் புதைக்க மாட்டாங்கல்ல. அந்த உடம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒண்ணும் கிடையாது. இந்த உடம்பு வந்து உயிர் அப்படிங்கிறது இந்த உடலுக்குள்ள இருக்கு. இப்படி சொன்னா தான் கரெக்ட்டு. உயிருங்கிறது இந்த உடலுக்குள்ள இருந்து, இந்த உடல் அசைந்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான் இந்த பந்த பாசங்கள் எல்லாமே. உயிரானது விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உடல் எதற்கும் பயனில்லாம அழுகி போகக்கூடியதாக மாறிடும். அதையே என்னுடையது, என்னுடையதுன்னு நான் யார் யாரெல்லாம் நான் பேணி பாதுகாத்தனோ, அவர்களே நம்மள சீரும் சிறப்புமா கொண்டு போய் குழிக்குள்ள இறக்கிட்டு வந்துருவாங்க. இல்லாட்டி கொல்லி வச்சுட்டு வந்துருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த பந்தவாசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வலை இந்த உடலை சார்ந்தது மட்டுமே. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த உடல் நித்தியம்னு நான் நெனச்சுக்கிட்டு, என்போல் இன்னொருத்தர் உடலோட இருக்கக்கூடியவர்கள் நித்தியம்னு நெனச்சுட்டு, இதனுடைய உறவுகளோட நான் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடியது மாயைன்னு சொல்லுவாங்க. இந்த மாயை யாரால் எனக்கு பிணைக்கப்பட்டதுன்னா, என்னால் எனக்கே பிணைக்கப்பட்டது. அப்போ ஒரு ஞானி என்ன பண்ணுவார்ன்னா, இது எல்லாம் நிலையற்றதுங்கிறத அவரு வந்து வெறும் வாய் வார்த்தையாக, நூல் வாயிலாக படிப்பது மட்டும் இல்லாம உணரவும் செய்வார். இப்ப இந்த உணர்தல் 2 வகையாக உணரலாம். இப்ப இதெல்லாமே அநித்தியம். இது எதுவுமே வந்து நித்தியமாக நிலைத்து நிற்பது இல்லைங்கிறதனுடைய எண்ணத்துல உறுதி பூண்டு நின்னு, இவர்கள் எந்த ஒரு ஆசாபாசங்களையும் வளர்த்திக் கொள்ளாம, தானாக வருவதை ஏற்றுக்கொண்டு, ஒரு சிலத ஏத்துக்கலாம், ஒரு சிலத வேண்டான்னு சொல்ல அது அவரவருடைய இத பொறுத்து. தானாக வருவதை ஏற்றுக்கொண்டு, இவராக எதையும் நாடி செல்லாமல், அப்படியே அவருடைய வாழ்க்கைய அவரு கடத்திக்கலாம். அந்த தானாக வருவது அவருக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்களா? சரி. பிள்ளை பேறு பெறணுமா? சரி. அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் ஒரு கணவன்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, தகப்பன்னு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த அடையாளத்திற்கு என்ன வேலையோ அந்த வேலைய அவர் செய்வார். ஆனா, இதற்காக என்னுடைய இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அந்த மாரி பெருசா ஒரு ஒரு தப்பட்டம் இதெல்லாமே அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது.
நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்பிள்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, நிறைய ஞானியர்கள், மனைவி மக்களோடவே வாழ்ந்தவர்கள். ஆனா, பெரிய கோடீஸ்வரன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செய்வாங்க. என்ன சம்பளம் வருதோ, அத வச்சு அந்த குடும்பத்த அப்படியே நடத்துவாங்க. அப்படி ஒரு ஒரு அப்படியே அவங்க பாட்டுக்கு போவாங்க. இவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு பொருள் ஈட்டணுமா, அது அது அந்த கடமைன்னு ஒண்ணு வந்து கொடுக்கப்பட்டது. அத நான் செய்யறேன் அப்படின்ட்டு. அவங்களும் ஒரு கட்டத்தில அந்த ஒரு பிரேக் ஆகும். ஏன்னா, அவங்களுடைய பிராக்டிஸுக்கு வேற ஒரு இது அப்படின்னு இருக்கும்பொழுது, குடும்பத்தோட இருந்தே நல்ல நிலை அடைந்தவர்கள் உண்டு. தற்காலிகமாக குடும்பத்த விட்டு விலகக்கூடிய சூழல் இருக்கக்கூடியவர்களும் உண்டு. இது அவரவர பொறுத்தது. அப்ப இங்க இழத்தல்ங்கிறது என்னன்னா, எண்ணங்களை இழத்தல், வெறுப்புகளை இழத்தல்ல. அந்த நான் என்ற நிலையே இழத்தல். அது ஒண்ணு போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடையாளமே கிடையாது. என்ன அடையாளப்படுத்திக்குவீங்க? நான் நித்தலன்னு நான் சொல்றேன். இந்த நான்கிறது என்கிட்ட விட்டு போச்சு. இப்ப நான் என்னன்னு அடையாளப்படுத்திக்குவேன்? ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன சொல்லிக்குவேன்னா, நான் உண்மை அப்ப இந்த உண்மை நிலை யாருன்னு பார்க்கும்போது, நான் சிற்சுரூபம். நான் ஒரு ஆன்மா ஆன்மா அந்த ஆன்மாங்கிறது என்னன்னு கேட்டா, அது ஒரு சிற்சுரூபம். இட் இஸ் கான்ஷியஸ்னஸ். ஹையர் கான்ஷியஸ்னஸ் அவ்வளோதான். சரிங்களா? உயர் விழிப்பு நிலை. சச்சிதானந்த மூர்த்தி. அதுதான் அது. அத தவிர வேற ஒண்ணுமே நமக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிறது இல்ல. அதனால இந்த இழத்தல்ங்கிறது வந்து இந்த ஆசை வைக்காமல் இருப்பது, எண்ணத்தை அப்படியெல்லாம் இல்ல. நான் என்ற தன்மை இழந்தால் இந்த இந்த கேள்விக்கே இடமே வராது. ஆனா பரவால்ல, நீங்க அந்த கேள்வி கேட்டதுனால தான் இந்த பதில் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருந்தது. அதனால நான் என்ற நிலையை பூரணமாக யார் ஒருவர் இழக்கிறாரோ, அவரே முக்தி பேருக்கு செல்வாரே அன்றி மத்தபடி வேற யாருமே முக்தி பேருக்கு செல்ல மாட்டாங்க. கேது பகவான் 12ல் இருந்தால் எனக்கு வந்து பிறவா நிலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் முதற்கொண்டு. சரிங்களா? ஓகே. இந்த உலகில் பிறக்கும் மனிதர்களுக்கு மட்டும் தான் முக்தி மற்றும் மேல உலகத்திற்கு செல்லும் வாய்ப்பு உள்ளதா? மிருகங்களும் இங்கே தான் பிறக்கின்றன. அவைகளுக்கும் இன்பம், துன்பம் 2ம் உள்ளதா? அவைகள் எந்த உலகத்திற்கு செல்லும்? எங்கிருந்து இங்கே வந்தன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப முன்னாடி நம்ம நெறைய இத பத்தி பேசியிருக்கோம். எல்லாவற்றிற்கும் மனம் அப்படிங்கிறது உண்டு. ஒரு ஒரு சிறு ஒரு 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 உயிர் அப்படின்னு ஒண்ணு வந்து எடுத்து ஒரு ஒரு உருவம் தாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலே, அதுக்கு மனம் அப்படிங்கிறது உண்டு. மனிதன், தேவர்கள், தெய்வம் வரைக்கும் எல்லாருக்கும் மனம்ங்கிறது உண்டு. அந்த மனம் எப்படி வேலை செய்கிறதுங்கிறதுல தான் வித்தியாசம். இப்ப இந்த மனிதன்ல இருந்து மேல இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே விசாரம் செய்வது, அதாவது இது என்ன, ஏது, எப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி கேட்டு ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு தன்மையும், இது என்னன்னு தேடக்கூடிய ஒரு மனப்பாங்கும் உண்டு. இதனால தான் இறைங்கிறது ஒண்ணு இருக்கா? நான் யாரு? என்ன? எங்கிருந்து வந்தேன்? இந்த கேள்விகள் எல்லாமே மனிதனும் அதற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் வரும். கீழ இருக்கக்கூடியவர்கள் உயிர்களுக்கு அந்த நிலை இல்ல. ஆனா, மனமானது இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால, அதற்கும் எண்ணங்கள் ஏற்படும். அப்போ இது ஒரு 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 நிலையை பார்த்து, அந்த நிலையின் மீது அதற்கு விருப்பம் அப்படிங்கிறது ஒண்ணு தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா, அதுவாக அது பிறப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அப்படிதான் பிற உயிர்கள் மனிதனாக பிறப்பெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இது ஒரு செடி வகைகள் கூட மனிதனாக பிறப்பதற்கு வாய்ப்புண்டு. நம்ம அகத்தியருடைய ஒரு நூல் சித்தர்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். பிறப்புகள் வந்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அதில ஒரு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? போய் பாருங்களேன். அதில பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி ஒரு ஒரு உயிரும் மனிதனாக பிறக்கும் பொழுது, என்னென்ன மனோநிலை அந்த மனிதன்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது, முந்தைய பிறப்புல நான் என்னவா இருந்தேன்னு அதில கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப எல்லா உயிர்களும் அப்படியே ஜம்பிங்ல டொய்ன்னு மனிதனா வர முடியும். முடியாதுன்னு சொல்றதுக்குங்கிறது இல்ல. வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உண்டு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் மனிதனுக்கு மட்டும் தான் இந்த டிராவலிங் எல்லாமே நடக்கிறது. இதர உயிர்கள் மனிதனாகும் காலம் வரைக்கும் இங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்கிருந்து அது வருதுன்னு கேட்டா, இந்த இடத்துல வருதுன்னு சொல்லக்கூடியது ஆன்மா மட்டும் தான். நீங்க உடல வச்சு அந்த உடல் எங்கிருந்து வருதுன்னு கேட்கக்கூடாது. உடல் இங்க மட்டும் தான் இந்த பஞ்சபூத தத்துவத்தின்படி இந்த பூவுலகிற்கு ஏற்றார் போல இந்த இடத்துல உருவாயிருக்கு. வேற்று கிரகங்கள்ல உயிர்கள் இருந்தா, அந்த இடத்திற்கு ஏற்றார் போல பஞ்சபூத கலப்புல வேற மாரி உருவாயிருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம். நமக்கு தண்ணி வந்து ஒரு அருமருந்தாக இருக்கிறது. வேற்று கிரகத்தில வந்து தண்ணி வந்து ஒரு விஷமா கூட இருக்கலாமே! இன்னைக்கு நமக்கு விஷம்னு சொல்லக்கூடியது வேற்று கிரகத்தில நீர் போல பருகலாமே! இருக்கலாம். அது அந்த இடத்திற்கு அது சரியா, அந்த அந்த தன்மையில அந்த உயிர்கள் அங்க உருவாயிருந்திருக்கும். அவ்வளோதான். மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஒரு உடல் வந்து அந்தந்த நிலப்பரப்பிற்கு ஏற்றார் போல உருவாயிருந்திருக்கும். ஸோ உடலை வைத்து உடல் எங்கிருந்தோ போச்சோ வந்ததோங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. அப்ப வருவதும், செல்லுவதும் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆன்மா தான். சரிங்களா? ஸோ இந்த ஆன்மா எங்கிருந்து வருது? அது எங்கேயும் வருவதும் இல்ல, அது எங்கேயும் போறதும் கிடையாது. அது அது அப்படியே இருக்கு. அவ்வளோதான். வருவது, போவதாக கருதுவது ஒரு கற்பனை காட்சியே அன்றி மத்தபடி வேற எதுவும்
கிடையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கற்பனை காட்சியெல்லாம் எப்போ உடையும் அப்படின்னு கேட்டோம்னா, உண்மை நிலை அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதற்கு தான் நம்ம வந்து ஆத்ம விசாரணை, தியானம், தவம் அப்படிங்கிறது எல்லாமே மேற்கொள்ளக்கூடியது. அட்டாங்க யோகம் வந்து பின்பற்றுவதற்கு உண்டான காரணம் எல்லாமே அதனால தான். ஸோ, இந்த ஆன்மா தான் வந்து செல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுல இருக்கு. ஆனா, இந்த வந்து செல்லுவதுங்கிறது ஒரு பேச்சு வழக்கு தானே தவிர, இது எங்கும் வருவதும் இல்லை, எங்கும் போவதும் இல்லை. அது அப்படியே இருக்கு. ஏன்னா, எல்லாமே பிரம்மஸ்வரூபமானது. அதுவும் பிரம்மஸ்வரூபமானது. அதனால அது வர்றதுக்கும், போறதுக்கும்னு எங்கேயும் இடம் இல்ல. இந்த நிலையை அது உணரும் பொழுது அது அப்படியே ஆயிரும். ஒரு பெரிய கிளாஸு தண்ணிக்குள்ள சின்ன கிளாஸ் தண்ணி ஊத்துனா, இந்த சின்ன கிளாஸ் தண்ணி இங்க இருக்குன்னு நம்மனால சொல்ல முடியாம போயிருது பார்த்தீங்களா? அதுபோல அந்த ஆன்மா அப்படியே அந்த பிரம்மத்தோட கரைஞ்சிரும். அதுநாள் வரைக்கும் சிறு உயிர்கள், அஃறிணை உயிர்களாக இருக்கக்கூடியவன, மனிதனாக பிறக்கக்கூடிய காலம் வரைக்கும் திருப்ப திருப்பி இதே போல வேறு மாற்றி மாற்றி அதுகள் இல்ல அதுவாவே அதே உருவத்திலேயோ இல்ல வேறு உயிர்கள்லயோ பிறந்து கொண்டே இருக்கும். உயிர் தான் வந்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது. சரிதானுங்களே? புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. நான் திரும்ப வேணாலும் ஏதாவது சொல்லறேன். ஆம் மெடிடேஷன் செஷன்ஸ் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்றக்கு விருப்பம் இருக்குங்கிறாங்க. பண்ணிருவோம். இட் வில் பி எ பெய்ட் கிளாஸ். பண்ணிறலாம். கூடிய சீக்கிரத்தில. ஓகே. போன ஆ Q&Aல வந்து ஒருத்தங்க இது பண்ணீங்க. என்ன என்ன பேரு? ஆ ஆலய ஆலயதத் ராஜன் வினோத். சரியா சொன்னேன்னு நம்புறேங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் தான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா எனக்கு தான் என்னைய பத்தி நல்லா தெரியும். ஸோ அதனால சொல்லியிருந்தேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீங்களும் வந்து உங்கள வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தானே இது பண்றீங்க. நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்கள குறை சொல்ல ஒரு எண்ணம்" அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டு விட்டுருக்காங்க. யார் ஒருத்தர் வந்து சுதந்திரத்தோடு இருந்து, "என்னால இத சொல்ல முடியும். யார் என்ன நெனச்சா எனக்கு என்ன? நான் இப்படிதான் இருக்கேன். நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திரத்தோடு இருக்கக்கூடியவர்களோ, அவர்களுக்கு இது போல இருக்கக்கூடிய பேச்சுகள் வரும். "நீ உன்னைய ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. நான் அப்படிதான் இருக்கேன்ட்டு போயிட்டே இருக்கேன். நான் எங்க போய் ஜஸ்டிஃபை பண்றேன்? நீ அது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னா, நான் அதுக்கு சப்பக்கட்டு கட்டும்பொழுது அதுக்கு பேரு ஜஸ்டிஃபிகேஷன். நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன? நான் எனக்கு புடிச்ச மாரி இருக்கேன். ஏன்? ஏன்னா எனக்கு அந்த புரிதல் இருக்கே. நான் இத தான் போன வீடியோலயும் சொன்னேன். திஸ் இஸ் நாட் ஜஸ்டிஃபிகேஷன். இது என்னுடைய சுதந்திரம். இதையும் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால இந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உணராதவர்களுக்கு அதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அத நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய சுதந்திரத்தில இருக்கலாம். நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அபரிமிதமா நடக்க ஆரம்பிக்கும். எதெல்லாம் வந்து இழக்க வேண்டும்னு சொல்லி நீங்க முற்படுறீங்களோ, அது ஒரு மெனக்கேடே இல்லாம ஈஸியா உங்கள விட்டு போயிரும். அது பாட்டுக்கு. அதற்கு நீங்க முதல்ல சுதந்திரமா இருக்கணும். இந்த இடத்துல சுதந்திரம்ங்கிறது மனோநிலை. உடல்ல இருக்கக்கூடிய, சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய சுதந்திரம் இல்ல. மனோநிலையில இருக்கக்கூடிய சுதந்திரம். சரி. எழிலகம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஆ பெர்சனலி அதாவது நம்பிக்கை துரோகம், புரிதல் இல்லாத பிரிவு, சோஷியல் ரிலேட்டடா பெண்கள், குழந்தைகளுக்கு ஏற்படும் குற்றம் இதெல்லாம் நடக்கும்பொழுது, மனசு அதை ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டு, அதுக்கான எமோஷன்ல இல்லாம என்ன நானே சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, இப்போ வந்து எல்லாம் என்ன எமோஷன்ல வருதோ, அத அப்படியே வெளிவிட்டுர்றேன். இப்போ தான் எனக்கு குழப்பம் வருது. எமோஷன் கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் ஆன்மீக பாதையினுடைய முன்னேற்றமா? அப்படி பார்த்தா, என்ன விட ஆன்மீக புரிதல் இப்ப தான் முன்ன விட எனக்கு இப்ப தான் ஆன்மீக புரிதல் அதிகமா இருக்கு. இது விளக்கம் சொல்லுங்கன்னு. ஸோ, இது இது நான் இதுவும் முன்னாடி நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். உணர்வுகளை கட்டுப்படுத்துவது ஆன்மீகம் கிடையாது. உணர்வுகளை கையாள தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்மீகம். அப்படின்னா என்ன? ஆத்ம விசாரணையுடைய அடிப்படை என்ன சொல்றாங்க? எனக்கு இந்த எண்ணம் ஏன் வருகிறது? அவ்வளோதான். அந்த அந்த ஒரு நிலையிலிருந்து. இப்போ ஒரு இடத்துல ஒரு குற்றத்தை பார்க்கிறோம்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய மனம் பொறாமல் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, நமக்கு வந்து இலகுவான மனோநிலை இருக்கும். ஐயோ! துன்பப்படுறாங்களே! அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும். சரி, தவறு கிடையாது. ஞானியர்களுக்கும் அந்த நிலை அப்படிங்கிறது உண்டு. தெய்வத்திற்கும் அந்த நிலை அப்படிங்கிறது உண்டு. பிரம்மத்திற்கும் அந்த நிலை அப்படிங்கிறது உண்டு. ஆனா, இந்த ஒரு எண்ணம் நம்மை பாதிக்கும், அவர்களை பாதிக்காது. இப்போ அந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு நிகழ்வத பார்க்கிறோம். நம்மால அத வந்து சரி செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, உடனடியாக சென்று அதை தீர்த்து வைப்பது ஆன்மீகம் தான். இல்ல அந்த இடத்துல என்னால எந்த காரியமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா,
முயற்சியாவது பண்ணி பார்க்குறனே அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஆன்மீகம்னு சொல்ல முடியாது. ஆன்மீகம் வந்து தெளிவா இருக்கும். முடிஞ்சா செய், முடியலைன்னா பேசாம இருன்னு சொல்லக்கூடியது ஆன்மீகம். இந்த முடிஞ்சா முயற்சியாவது பண்ணி பார்க்க இது இது வந்து மனிதனுடைய மனோநிலை. இத வந்து இதிலிருந்து தான் அவன் முன்னேறி அவன் வர்றான். அந்த ஒரு தெளிவான ஒரு மனோநிலைக்கு வர்றான். சரிங்களா? முடியலேன்னு சொன்னவன், முயற்சி பண்றேன்னு சொல்லி, முடிஞ்சா செய்றேன், இல்ல சும்மா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய தெளிவான மனோநிலைக்கு வர்றான். சரிங்களா? இப்ப இது வந்து ஒரு துன்பம் நிகழும் பொழுது அதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இது எல்லா இடத்திற்கும் நாம பொருத்தி பார்க்கணும். அப்போ இப்படி ஒரு எண்ணம் எழுது இல்லையா? இந்த எண்ணம் எழுவது தவறு கிடையாது. அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி சரி, தவறுன்னு பார்க்கக்கூடிய அந்த மனோநிலையும் தவறு கிடையாது. ஞானியர்களுக்கு அது சரி, தவறுங்கக்கூடிய எண்ணமே கிடையாது. அப்ப அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்களுடைய கர்மவினை முதல் கொண்டு இவங்க பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு சில நேரம் இவங்கனால முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணுவாங்க. நம்மளுடைய கண்ணோட்டத்திற்கு பார்க்கும்பொழுது, இந்த ஆளு போய் உதவி செஞ்சிருந்தா, அங்க ஏதாவது இதா இருக்கும்லன்னு. அத நம்மளுடைய அறிவுக்கு அவ்வளோதான் எட்டுது. ஆனா அவர்களுக்கு வந்து அந்த நிலையில அந்த ஆன்மா அந்த துன்பத்தை அனுபவித்தால், உடனடியாக அவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு, அந்த கர்ம வினையை தொலைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதனால பேசாம இருப்பாங்க. ஆனா, அவர்களோட இப்ப நாமும் பொருத்தி பார்த்துக்க முடியாது. ஒரு வேள கர்ம வினையா இருக்கும். அனுபவிக்கட்டும்னு நாம சொல்ல முடியுமா? அவங்களுக்கு தெரியும். அதனால சும்மா இருந்தாங்க. நமக்கு அப்ப நாம போய் முயற்சி செய்யறோம். ஏதோ ஒரு உதவி செய்வதற்காக முயற்சி செய்றோம். தவறு கிடையாது. இப்போ இந்த மாரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது, உதவி செய்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, உடனே மாறுதட்டிக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு எண்ணம் ஏற்படும். முயற்சி செய்து நமக்கு ஏதாவது துன்பம் இருக்கும்பொழுது, கருமத்த சும்மாவே இருந்திருக்கலாம். போய் எனக்கு உண்டான வினைய வாங்கிட்டேன். இது 2வது அது. 3வது முயற்சி செய்ய முடியல. ஆனா மனம் "ஐயோ! பாவமே என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே." இது 3வது. இதுபோல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏன் எழுதுங்கிறத நான் முதல்ல யோசிக்கணும். அப்ப இதற்கு உண்டான பதில் என்னென்னவா இருக்கும்னு நீங்க கேள்வி கேட்கணும். உடனே வந்து ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, "பாத்தியா நான் போய் தான் நடந்தது." அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்ப இது என்னுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட சுகம், ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக நான் இந்த ஒரு காரியத்த செஞ்சேனா? கேள்வி கேட்கணும். ஆமான்னு பதில் வரும். இல்ல இல்லன்னு பதில் வரும். இல்லன்னு பதில் வந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அதற்கப்புறம் நாமளே அத கற்பனையா திருப்ப திருப்ப இது பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆமான்னு பதில் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அப்ப நான் அத நல்லத செய்யணுங்கிறதுக்காக செய்யல. என்னுடைய ஹீரோயிசம காட்டுறதுக்காக நான் செஞ்சிருக்கேங்கிறது. அப்ப இது சரியா? தவறான்னு ஒரு இது வரணும். சரிதானே இப்ப அதனால என்ன? தப்பு இல்லையே? தப்பு இல்லையே? இல்ல தப்புன்னு சொல்லும் பொழுது, அவன் வந்து ஆன்ம முன்னேற்றத்திற்கு தயாராகிறான்னு அர்த்தம். ஐயோ! அப்ப இப்படிப்பட்ட இது தவறு இல்ல. அந்த உதவியை செய்ய வேண்டும்ங்கிற காரண காரியத்திற்காக தான் நான் செஞ்சிருக்கணுமே தவிர, என் சுயநலத்திற்காக நான் செஞ்சிருக்க கூடாதே! அப்ப இது போல எனக்குள்ள கேள்வியும் பதிலும், கேள்வியும் பதிலும் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில, "அப்படியா! அப்ப இது இது எதுக்கு தேவையே இல்லையே அது." அப்படிங்கக்கூடிய இப்ப நான் உதவி செய்யறது தேவையில்லைன்னு சொல்ல வரல. உதவி செஞ்சதுக்கு அப்புறம், அடுத்த பொழப்பு பார்க்கறக்கு போயிரணும். அத பத்தி யோசிச்சுட்டு நம்மள நாமளே பெருமை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? 2வது சொல்து. அதனால நமக்கு ஏதாவது உதவி செய்ய போய் நமக்கு ஏதாவது ஒரு வீண் பிரச்சனையில போய் நம்ம மாட்டுவோம். அப்ப என்ன ஆகும் நமக்கு ஒரு எண்ணம்? கருமத்த போகாமயே இருந்திருக்கலாம். இதுவும் தவறு. முன்னாடி நம்ம முயற்சி செய்றோம்னு தான போனோம். முயற்சி தான் செய்றேன்னு போனோம். அதுல வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். அத அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு, வெற்றி அடைஞ்சா மகிழ்ச்சி, வெற்றி அடைஞ்சா வெற்றி. மகிழ்ச்சி எல்லாம் இல்ல. வெற்றி அடைஞ்சா வெற்றி. தோல்வி அடைஞ்சா தோல்வின்ட்டு வந்துரணும். பொலம்பக்கூடாது. அப்ப நான் ஏன் பொலம்புறேன்? அப்படிங்கிற அந்த கேள்வி அடுத்தது கேட்கணும். அதற்கு ஏதாவது ஒரு பதில் வரும். உங்களுக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு தெரியல. நான் ஏன் பொலம்புறேன்? இப்ப என்னுடைய உடல் நலமோ, மனோநலமோ பாதிக்கப்பட்டுருச்சு. அது எப்படி அவனால எனக்கு பாதிக்கப்பட்டது? இந்த பாதிப்பு என்னால எதற்காக வந்தது? முதல்ல என்னால அதுக்கு உதவி செஞ்சிருக்க முடியுமா? முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சும் நான் இப்ப ஏன் அந்த இடத்திற்கு போனேன்? அப்ப என்னை பொறுக்காம அனுப்பிச்சது எது? அப்ப இந்த இலகுவான மனம் இப்படி இருக்கணும்னு இந்த சமுதாயம் சொல்லி தந்தது. முடியாத ஒரு காரியத்தை செய்து, அதனால் துன்பத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமா? முட்டாள்தனமா? இந்த கேள்விகள் எல்லாம் நான் முதல்ல என்னை கேட்கணும். ஒரு பதில் வரும். அங்கேயும் பதில் கடைசியில அமைதிங்கிற ஒரு நிலைக்கு தான் போகும். 3வது உதவியே செய்ய முடியல. மனம் வருந்தி உதவியே செய்ய முடியாதவன் மன வருத்தத்துக்கு எதுக்கு படணும்? அர்த்தமற்றது. சரிங்களா? என்னால ஒரு காரியம் செய்யவே முடியாது. செய்யவே முடியாத காரியத்துக்கு போய் நான் ஏன் வருத்தப்பட போறேன்? நான் பாட்டுக்கு பேசாம இருக்கலாம். ஒண்ணு கடைசிக்கு மனுஷனா இருந்தா ஒண்ணு பண்ணலாம். இதுபோல ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, எனக்கு அதை எதிர்த்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு வலிமை குடுன்னு கேட்கலாம். அப்படி இல்லையா, "சாமி கொஞ்சம் நல்லா பண்ணி குடுன்னு" சாமி மேல பாரத்த போட்டு நம்ம அடுத்த பொழப்பு பார்க்கறக்கு போலாம். அப்போ இது போல உணர்வுகளை கையாள தெரியணும். அப்ப எனக்குள்ள நான் கேள்வி கேட்டு பதில், கேள்வி பதில், கேள்வி பதில்னு போய்க்கிட்டே இருக்கும். போக, போக, போக ஒரு கட்டத்தில ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் அமைதி பதில் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல பதில் தெளிவா இருக்கும்.
அந்த தெளிவான பதில் தான் அமைதியை நமக்கு என்னைக்குமே குடுக்கும். அதுவரைக்கும் நம்ம ஒரு மாரி மண்ட கொயமய கொயமயான்ட்டே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த தெளிவான, அமைதியான பதில் நமக்கு குடுக்கக்கூடிய அந்த அமைதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அமைதி மேல தான் நமக்கு என்னைக்குமே ஒரு நிலைப்பாடுங்கிறது வரும். இந்த அமைதியை நோக்கி செல்ல, 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 செல்ல இப்படி ஒவ்வொரு உணர்வுகளும் மேலே எழும்பொழுது கேள்வி பதில், கேள்வி பதில்னு வரும்போது, ஒரு பதில் தெளிவான ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த அமைதியை நோக்கி போக, போக, போக அறிவினுடைய விரிவாக்கம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதற்கு மீறி நாம செய்யக்கூடிய எல்லா காரண காரியங்களும் சரியானதாகவே இருக்கும். தவறே ஏற்படாது. ஆனா எந்த எண்ணம் எந்த ஒரு செயலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவும் எனக்கு இன்பத்தையோ, துன்பத்தையோ தராது. ஏன்? நான் அந்த இன்பமோ, துன்பமோ அதற்கு மீறி அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைதிய உணர்ந்துட்டேன். அப்ப இந்த செயல்கள் செய்வது நான் இல்லைங்கிறது இந்த ஆத்ம விசாரத்தின் மூலமாக எனக்கு அது புரிதல் வரும். இட் டேக்ஸ் டைம்ங்க. இது ஒரு டிரான்சிஷன்ங்க. நம்ம இப்ப இருக்கிறதிலிருந்து அந்த அமைதிக்கு போறது ஒரு டிரான்சிஷன். எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில ஒரு ஒரு நேர்கோட்டிலேயே ஓடுறதில்ல பாருங்க. ஒருத்தன் பரிசு வாங்குறான், ஒருத்தன் 2வது பரிசு வாங்குறான். அப்போ ஒரு இது இருக்கு இல்லையா? இப்ப எல்லாரும் ஒருபோல அது நகருவது இல்ல. நகரவும் முடியாது. எல்லாரும் ஒரு போலவே நகர்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப பிறப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிரும் இல்லையா? அப்போ உணர்வுகள கையாள தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்மீகமும் அதற்குண்டான பக்குவமே அன்றி, உணர்வுகளை வெறுத்து ஒதுக்குவதோ, அதை அஞ்சி நடுங்கி ஓடுவதோ, இல்ல எதிர்த்து நின்னு சண்ட போடுவதோ ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஒரு சின்ன ஒரு செயல் செய்வதற்கே நமக்கு இவ்வளவு தெளிவு வேணும். இந்த தெளிவு இல்லாததுனால தான் நமக்கு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த குழப்பம் ஏற்படும் பொழுது நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழலுக்கு நம்ம போயிடுறோம். தவறான செயல்கள், தவறான முடிவுகள் அப்படிங்கிறது வரும். உணர்வுக்கு ஆட்பட்டு நின்னுடுறோம். இதெல்லாம் நடக்கிற காரணம் இதெல்லாம் தான். சரிங்களா? அப்போ அதனால உணர்வுகள கையாள பழகுறதுக்கு இதுதான் வழி. கேள்வி பதில், கேள்வி பதில், கேள்வி பதில்ன்ட்டே போகணும். அந்த தெளிவான ஒரு பதில். அந்த மனசுக்கு தெரியும். அது ஒரு சாந்தத்த குடுக்கும். அது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த சாந்தத்தை உணரும் பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே அப்படியே அமைதி ஆயிருவீங்க. அதுதான் அந்த இடத்துக்கு போகும். கூட்டிட்டு போகும். கண்டிப்பா போகும். ஆ வந்தியத்தேவன். ஆஹா நைஸ்ங்க. வந்தியத்தேவன் வி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, யோக வாசிஷ்டத்தில எதுவும் உருவாகவில்லை, அழியவும் இல்லை. எல்லாம் பிரம்மத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு இடத்துல பிரம்மத்திலிருந்து ஜகம் உருவாகியது. பின்னர் அதிலேயே லயமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்ட்டு. எதுவும் உருவாகலாம் இல்ல. இங்க உலகமும் இல்ல. இங்க நானும் இல்ல, நீங்களும் இல்ல. எதுவுமே இல்ல. ஆனா இருப்பது போல ஒரு மாயத் தோற்றம் வேணா இருக்கு. அதுதான். அப்போ இந்த மாயத் தோற்றத்துல இருக்கக்கூடியவனுக்கு ஆரம்ப படிநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் பிரம்மத்திலிருந்து எல்லாம் உருவாச்சுன்னு சொன்னது. அப்ப அத சொல்லி அவன அப்படியே புரிதலுக்கு கொண்டு வரும்பொழுது, "அப்பா இங்க எதுவும் உருவாகவே இல்ல. உருவானதான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது உன்னுடைய கற்பனை தான். இந்த கற்பனை உன்னுடைய எண்ணத்தின் காரணமாக வந்தது. இந்த எண்ணமானது என்ன பண்ணுச்சு? உனக்கு மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ங்கிறது எல்லாத்தையும் குடுத்தது. இதனுடைய இது வழியில தான் நீ இப்ப போய்க்கிட்டு இருக்க. அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு வந்த அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஆதிங்கிறத உணர முடியும். ஒன்ஸ் இது ஆதிங்கிறத உணர்ந்துட்டேன்னா, இது எல்லாம் மாயைங்கிறது உனக்கு புரியும்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல சொன்னது எல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றியதுங்கிறது 1ஆம் கிளாஸ் பாடம். அது எதுவிலிருந்துமே வரலப்பான்னு சொல்றது 12ஆம் கிளாஸ் பாடம். ஸோ அதிலிருந்து இங்க நகர்ந்திருக்கு. நம்மளுடைய அறிவுக்கு ஏற்றார் போல தானே சொல்ல முடியும். ஏன்னா, ஒரு இடத்துல ராமரே கேட்பார். "சுவாமி, நீங்க ஆரம்பத்தில என்ன சொன்னீங்க? மனமானது ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா மனம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறீங்க. என்னைய பார்த்தா என்ன எப்படி தெரியுது உங்களுக்குங்கிற" மாரி ஒரு கேள்வி கேட்பார். அப்ப வசிஷ்டர் சொல்லுவார், "ராமா, அப்போ உனக்கு புரிதல் அவ்வளவுதான் இருந்தது. உனக்கு அப்படி சொன்னா தான் புரியும். இப்போ இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்ட உனக்கு தெளிவான மனோநிலை இருக்கு." ஏன்னா வசிஷ்டர் மட்டுமே பேசிட்டே இல்ல. அப்பப்ப ராமர்ட்ட கேள்வி கேட்பார். ராமர் கேட்கக்கூடிய கேள்விகளையும் அவர் பாராட்டவும் செய்வார். "புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிற நீ" அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த டிரான்சிஷன் நடந்திருக்கும் ராமர்கிட்ட. அந்த புரிதல் வந்ததற்கு அப்புறம் ராமர்கிட்ட அந்த கோர் கான்செப்ட் ஆழமான விஷயங்கள அவர் பேசுவார். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு கோர்வையா அப்படி பக்கத்துல இருந்து போனா தான் 100வது பக்கத்துல என்ன இருக்குன்னு புரியும். அந்த மாரி தான் வச்சுக்கங்களேன். எடுத்தோனே 100வது பக்கம் நம்ம படிக்கக்கூடாது. தலையும் புரியாது, வாலும் புரியாது. அப்படிதான். நீங்க கேட்ட கேள்வி பின் கேட்ட கேள்வி வசிஷ்டர் முதல்ல சொல்லியிருப்பார். நீங்க முன் கேட்ட கேள்வி வசிஷ்டர் பின்னாடி சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நகர்வு. சரிங்களா? சத்தியமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க. நான் YouTube பார்த்து இதுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டு இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, "சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் தான் பாருங்க. நான் YouTube பார்த்து வாசியோகம் கற்றுக்கொண்டேன்.
வாசி இழுக்கும் பொழுது மற்றும் ஊதும் பொழுது ஒரு கிர் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது மற்றும் தலைக்குள் காற்று போய் குளு குளுன்னு இருக்கிறது போல ஒரு தோன்றுகிறது. அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிந்த குருமார்கள் யாராவது இருந்தாலும் சொல்லவும். அந்த யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே, அவங்கள்ட்டயே போய் கேட்க வேண்டியது தானே! இதுதான் வேக்கியானமான பதில். இல்லையா? "நீ யாருகிட்ட கத்துக்கிட்டியோ போ, அவங்ககிட்டயே போய் கேளு. என்கிட்ட எதுக்கு இப்ப வந்த?" அப்படின்னு கேட்கறது தான் நியாயமான கேள்வி. பட் இருந்தாலும் எனக்கு தெரியாது இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. யார் என்னன்னு கூட தெரியல. இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? முதல்ல அந்த அவிங்க வாசிங்கிறது விடக்கூடிய மூச்சு தான். இத ஏன் போய் வலுக்கட்டாயப்படுத்தி உள்ள இழுக்கிறீங்க? எத பண்றீங்க? இப்ப இப்போ நாக்க வந்து கேசரியில இப்படி நாக்க இப்படி மடிச்சு இங்க இந்த அண்ணாக்கு மேல இருக்குல்ல, இதுக்கு இந்த மேல் இருக்குல்ல, அதுக்கு பேரு அன்னம்னு பேர். அதுக்கு பேர் என்னங்க? இந்த வாயினுடைய மேல் பகுதி. அதற்கு பேரு அன்னம்னு பேர். சரிங்களா? அந்த இதுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு பேலட் அப்படிம்பாங்க. தமிழ்ல அழகான பேர் அன்னம்னு பேர். இப்ப இந்த அன்னம் இருக்கு இல்லையா? இந்த அன்னத்தின் மீது பழம்னு சொல்றோம் இல்லையா? சாப்பிடுறோம்ல பழம். அந்த பழம்க்கு அந்த ழ எழுதுவாங்கல்ல. அந்த பழம்னு சொல்லும்பொழுது இதுக்கு தான் தமிழ் சரியா பேசி பாடணும். ல, ள, ழ இது சரியா பேசணும்னா, அந்த கடைசியா வரக்கூடிய ழ வந்து கேசரி முத்திரை தான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அப்போ இந்த நாக்கு வந்து என்னன்னா, இந்த அன்னத்தின் மீது இருக்கும். எடுத்தோனே நம்மளால மடிச்சு வைக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க வாய் வலிக்கும், நாக்கு வலிக்கும். அதனால என்னன்னா, இந்த நாக்கு அப்படியே சீரா அப்படியே நேரா வச்ச மாரியே இப்படி மேல இப்படி வச்சுக்கிற மாரி, இப்படி ஒரு அழுத்தி இப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் பழக பழக என்னன்னா, நாக்கு அப்படி மடிச்சு, அந்த ழ சொல்ற மாரி நாக்கு அதனுடைய நுனி உள் அன்னத்தின் மீது அப்படி தொடணும். ஒரு கட்டத்துக்கு மேல அத மடிச்சு வெளிய இந்த அளவுக்கு கொண்டு வரவங்கலாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். அப்ப அந்த அன்னத்தின் மீது வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஓடக்கூடிய மூச்சு இதுக்குள்ளேயே ஓடும். இப்போ நார்மலா வாய் வச்சுக்கங்க. நாக்கெல்லாம் நார்மலா வச்சுட்டு, இப்படி பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு நார்மலா இருக்கிற மாரி இருக்கும். இதே அந்த நாக்க மடிச்சு இப்படி உள்ள வச்சுட்டு, ம் அப்படின்னீங்கன்னா, இதுக்குள்ளேயே நேரா போயிட்டு வரும். நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப என்ன இதில ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இதில என்ன பிரச்சனை ஆகும்னா, காத்து குளு 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 குளுன்னு இருக்கும். காத்து குளு குளுன்னு இருக்கும். என்ன ஆகும் அடுத்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சளி புடிக்கும். ஆனா, யோகத்தினுடைய நிலை என்னவோ, கபத்தை கீழ் இறக்குவதுங்கிறது. இது சளி புடிக்கும். இப்ப சளியினுடைய வேலை என்னன்னா, உஷ்ணத்தை உண்டு பண்ணி அங்க இருக்கக்கூடிய கபத்த கீழ இறக்குறது தான். அப்ப சளி பிடிக்கிறது சரிதான். ஆனா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது, உடல் பக்குவம்ங்கிறது இருக்கா? முதல் கேள்வி. இப்ப இந்த சளிய முழுசும் வர வரைக்கும் அத வந்து வெளிய நீக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட மருந்து முறைகள் இருக்கா? வரக்கூடிய சளிய வராம நிறுத்துறதுக்கு தானே இப்ப இருக்கக்கூடிய மருந்து முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு நோய் குணமே ஆகாதே! இப்ப இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த உடல் நம்மளை வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு நான் தொடர்ந்து பயிற்சி செய்து அத எல்லாத்தையும் நீக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இல்லன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதுல இருக்கிறதுல பெஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வள்ளல் பெருமானுடைய வழிகாட்டுதல்ல வரக்கூடியவர்கள் வந்து இந்த வழலை வாங்குதல்ங்கிறது போகநாதர் தன்னுடைய 7000 எழுதியிருக்கார். கரிசாலை நெய் பயன்படுத்தணும்னு சொல்லி. இன்னைக்கு வள்ளல் பெருமானுடைய ஆட்கள் வேதாத்ரி மகரிஷியினுடைய ஆட்கள் இந்த வழலை வாங்குத கரிசாலை நெய்ய வந்து பயன்படுத்தி அந்த இதில தேய்க்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. அத பண்ணி அந்த கபத்தை நீக்கலாம். சரி நீக்கிட்டோம். நீக்குன கபம் திருப்பியும் கூடாம இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம், வாழ்க்கையினுடைய சூழல், உணர்வுகளை கையாளக்கூடிய நிலை இதெல்லாம் முதல்ல இருக்கா? அப்படி இல்லைன்னா, திரும்பவும் கபம் கூடும். இப்ப நீங்க வழலை வாங்குறதுல அர்த்தமே இல்லையே! அப்ப இவ்வளவு உடலை வந்து முழுக்க சீர் செய்ததற்கு பிறகு தான், இந்த வாசிய வந்து உள்ளேயே ஏத்தணும். இப்ப வாசி உள்ள ஏத்துறோங்கிற பேச்சு என்னன்னா, காத்து மேலலாம் போகாது. சரிங்களா? மண்டைக்குள்ள காத்தெல்லாம் போகாது. இங்க காத்து இதோட நின்றும். கண்டத்தோட காத்து நின்றும். மேல ஒண்ணும் போகாது. இந்த கண்டத்தோட இந்த யோக பயிற்சியில நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி ஒண்ணு பண்ணும்பொழுது, இங்க ஒரு மாதிரி பிரஷர் உண்டாகும். இந்த பிரஷர் வந்து உள்ள மண்டைக்குள்ள வந்து ஒரு மாரி ஒரு வேலை செய்யும். இந்த 3 வென்ட்ரிக்கிள், 4த் வென்ட்ரிக்கிள்ம்பாங்க. இந்த இடத்துலருந்து இந்த சிஎஸ்எஃப்ன்னு சொல்லக்கூடிய இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட கொண்டு போய் உள்ள அழுத்தும். இது நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ரொம்ப அழகா பார்த்துருக்கோம். சரிங்களா? அத அழுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமாக நான் ஒரு அழுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இத வந்து நான் ஒரு ஒரு வகையான ஒரு அழுத்தத்திற்கு உண்டு பண்ணுவேன். அந்த அழுத்தத்திற்கு உண்டு பண்ணும் பொழுது, அந்த பீனியல் கிளாண்டுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வகையான படிகங்கள், கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி உராயும்.
இந்த உராயும் பொழுது என்ன ஆகும்னா, அதிலிருந்து ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் வெளிய வரும். இந்த பீனியல் கிளாண்டுக்கு வெளிய பார்க்கும் பொழுது, நம்மளுடைய கண்மயிர் போல வெளிய சின்ன சின்னதா முடி இருக்கும். அதனால தான் அது 3வது கண்ணுன்னு சொன்னாங்க. பார்ப்பதற்கு கண் போல இருக்கக்கூடியது. இப்ப என்ன பண்ணும்னா, இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி அது டிரான்ஸ்மிட் பண்ணும். அது அப்படியே அசையும். அப்ப அது டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பொழுது, நான் வந்து இந்த அண்டத்தோட இருக்கக்கூடிய அந்த இது இது நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி உண்டு பண்றேன். உள்ள இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதாகுது. இந்த அண்ட சராசரம் முழுக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜினால தான் இருக்கு. இத நான் என் உடம்புக்குள்ளேயே உண்டு பண்றேன். நான் இந்த அண்டத்தோட அப்படியே சிங்க் ஆயிருவேன் கம்ப்ளீட்டா. உடனடியா நடக்காது. பட் நடக்க வைக்க முடியும். இவ்வளவு மெக்கானிசத்த ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களுடைய உடலும், மனமும் பக்குவமா இருக்கான்னு முதல்ல பாருங்க. சரியா? இதெல்லாம் இல்லாம, YouTubeல பார்த்து ஒரு காரியம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது சரி வராது. அது பிரச்சனைக்குள்ள தான் போய் நிக்கும். நீயே முன்னாடி நெறைய யோக பயிற்சி சொன்னியேடா நித்துலான்னு யாராவது கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரியெல்லாம் இந்த தலைகீழா நின்னு கம்ப சுத்துங்கிற மாரியெல்லாம் எதுவும் சொல்லல. நான் சொன்னது பூரா பிராணாயாமம் பண்றதுக்கு உண்டான வழி தான். முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள நீக்குனாலே முக்காவாசி பிரச்சனை நமக்கு எல்லாம் சரியா போயிரும். ஆத்ம விசாரணையோட சேர்ந்து சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது இந்த மாரி காரியங்கள செய்யும் பொழுது, மனம் தானாக ஒடுங்கி நிக்கும். நீங்க மூச்ச புடிச்சும் மனச புடிக்கலாம். மனச புடிச்சும் மூச்ச புடிக்கலாம். மனச புடிச்சு மூச்ச புடிக்கிறது ரொம்ப இலகுவான, எளிமையான ஒரு காரியம். அதை செய்வதே சாலச் சிறந்தது. அப்போ வாசி தானா கைகூடும். வாசிங்கிறது என்னமோ புது ஒரு ட்ரேட் மார்க் நேம் மாரி ஆக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடக்கூடிய மூச்சு தான் அது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஓடக்கூடிய மூச்சு ஓடாம நிக்கணும். எப்ப நிக்கும்? ஒண்ணா நீங்க வந்து அத உள்ள நிறுத்தி, 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 நிறுத்தி அதனுடைய கால அளவ கும்பகத்த வந்து பெருசு பண்ணணும். அப்படி இல்லன்னா, மனம் அப்படியே எண்ணம் ஓடாம அப்படியே பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மூச்சு ஓடாது. உங்களுடைய தினசரி நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அதுதான் நடக்குது உங்களுக்கு. அத நீங்களா பண்றீங்க. அவ்வளோதான் தியானம். வேற ஒண்ணும் இல்ல. மூச்சு ஓடலைன்னா செத்தற மாட்டோமா? தினசரி ஆழ்ந்த தூக்கத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு. சாகலாம் மாட்டோம். கவலைப்படாதீங்க. அப்ப அப்படியே அமைதியா இருக்கும் பொழுது, இந்த உள்ள ஒரு அழுத்தத்தினால ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்தது அது இதுன்னு சொல்றேன்ல, எந்த அழுத்தமுமே ஏற்படாம அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தானா வேலை செய்யும். நீங்க அண்டத்தோட கலந்துருவீங்க. அதுதான் சமாதி நிலை பூணுவதுன்னு சொல்லக்கூடியது. இது இலகுவா நடக்கும். ஏன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் YouTube பார்க்குறேன், YouTube பார்க்குறேன்னு சொல்றீங்க? இது ரொம்ப இத விட என்ன ஈஸியா போய் நம்மனால இத சொல்ல முடியும்? இல்லையா? ஸோ, அதனால ஆ இப்படியெல்லாம் வந்து அந்த ஆன்லைன்ல அத பண்றேன், இத பண்றேன்னு பார்த்துட்டு இது பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தொந்தரவு தான் வந்து நிக்கும். கவனமா இருங்க. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ சொல்லும்பொழுது பொறுமையா பார்த்துருந்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். சரி பார்ப்போம். அடுத்தது மாயா பேஹத். நம்மளுடைய நந்தினி தான் நெனைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மைக்கேல் அந்த நம்ம கோல்டன் பிளானெட்ன்னு சொல்லி அந்த வேற்று கிரகம் சம்மந்தமா ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு மனிதன் போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ண பார்த்தேன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவங்களும் நம்மள மாரியே இருப்பாங்களா? அ அவங்க ஏன் நம்மள மாதிரி இருக்காங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்மள மாரியே இருந்தா பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி இருக்காங்களான்னு இல்ல. மனித தோற்றம் அப்படின்னு இத நான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் அலர்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா அடுத்த பதிவுகள்ல வந்து ஒரு சில முக்கியமான குறிப்புகள் வரும். பட் எனிவே மனிதன் போல தோற்றம் கொண்ட உயிரினங்கள் இந்த அண்டத்தில நிறைய இடத்துல உண்டு. சிறு சிறு மாற்றங்களோட அறிவிலயும், உடல்லயும் முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலையில, ஆனா மனிதன் போல தோற்றம் கொடுக்கக்கூடிய நிறைய உயிர்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்ப எப்படி நமக்குடைய தவக்கலை இருக்கு இல்லையா? அது வந்து அ ஆணாவும் தன்ன மாத்திக்கும், பெண்ணாவும் தன்ன மாத்திக்கும். அந்த மாரி தவக்கலை உண்டு. அதுபோல அந்த தன்னுடைய ஒரு ஒரு எண்ண வலிமை வந்து உடல்ல வந்து அவர்கள்னால மாற்றத்தை அவர்களுக்கு உண்டு செய்து கொள்ள முடியும். அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையில வந்து அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்படித்தானே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் அவங்க பார்ப்பதற்கு மனிதன் போல அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டே இருக்கு. நானும் பொறுமையா பேசிக்கிட்டே இருக்கேன். 40 நிமிஷம் ஆயிப்போச்சு. சரி பரவால்ல. நம்மளுடைய தம்பி நவீன் இன்ஃபன்ட் அவர் என்ன கேட்கிறார்ன்னா, நாம இந்த பிறவியில பண்ற கர்மா, இந்த பிறவியிலேயே மேக்ஸிமம் அதற்குண்டான விளைவை அனுபவிச்சுருவோனா? ஹவ் டூ ஐ நோ? முன்னாடி பண்ணதே இன்னும் பெண்டிங் ஏகப்பட்டது இருக்கு. இந்த பிறவியில பண்ணது எத்தனை எண்ணத்தில போய் இன்னும் நிறைவேறாத ஆசைகளாக உட்கார்ந்துகிட்டு இருக்கே அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைவேறாத ஆசைகள்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், கர்மங்கள் ஓயப்போவதே கிடையாது. கண்டிப்பா தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணாத தப்பே இல்ல. அவங்களுக்கெல்லாம் கர்மா எதுவும் பண்ற மாதிரி பெருசா தெரிய மாட்டேங்குதே. நல்லா தான் வாழ்றாங்க. என்னை நீ முடிச்சு கட்டுறதுக்கு ஒரு பிளான்ல தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். சரி பரவால்ல. அவங்கள பத்தி நமக்கு என்ன?
அவங்க ஏதோ முன் செய்த புண்ணியம், அதனுடைய பலன் அவர்களுக்கு இந்த மாரி ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது அவங்கன்னு இல்ல. யாரா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. நல்ல நிலைங்கிறது காசு பணம் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு 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 மனோநிலையோட நல்லபடியா இருக்கிறதுங்கிறது வந்து அதுதான் நல்ல நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னமோ இன்னைக்கு வந்து காசு பணம் அதிகமா இருந்தா, ஆட்சி அதிகாரம் இருந்தா தான் நல்ல நிலைங்கிற மாரி ஒரு புரிதலுக்கு வந்துருச்சு. சரி பரவால்ல அப்படியே வச்சுக்குவோமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை நமக்கு வாய்க்குதுன்னா, அது நாம் முன் செய்த ஒரு புண்ணியத்தினுடைய பலனாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதை வைத்து எச்சா புண்ணிய காரியங்கள் செய்து முன்னேறுவதற்குண்டான வழி தான் பார்க்கணுமே தவிர, தவறுகள் செய்தோம் அப்படின்னு சொன்னா, அதற்குண்டான வினையை அதே பிறவியிலும், அடுத்து வரக்கூடிய எல்லா பிறவிகளிலும் நாம் அனுபவிப்போம் அப்படிங்கிறது மாறாது இருக்கக்கூடிய எல்லா விதமான மார்க்கங்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியம் தான். ஸோ, அதனால இது இவர்கள் தான் அப்படின்னு சுட்டிக்காட்டணும்னு அவசியமே இல்ல. ஏன் நாம எந்த ஒரு மோசமான காரியத்த செய்யறதே கிடையாதா? ஆமோ, அது எல்லாத்துக்கும் பொருந்தது தான். அவர்கள் மட்டும் இல்ல. எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். செய்வினை அப்படிங்கிறது வந்து உண்மையா? அப்படி உண்மைன்னா, ம் ஒரு ஒரு இவனுக்கு பத்தியா எத்தன ஒரு குசும்புன்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் இருக்கறக்கு எதிரி, செய்வினையெல்லாம் ஈஸியா வச்சிருப்பாங்களா? எனக்கு எப்புட்றா தெரியும்? நானா போய் அவங்களுக்கு மாந்திரீகம் பண்ணி குடுத்துட்டு வந்தேன். அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களும் வந்து மாந்திரீகம் எங்கேயோ வருதே, எங்கேயோ படிச்சுக்கிட்டு வந்திருப்பான் போல. ஓகே. மந்திரம், மாயம், மாந்திரீகம்ங்கிறது உண்மைதான். செய்ய முடியும், முடியாதுன்னு கிடையாது. இது பெரியவர்கள் செய்வார்களா? மத்த சாதாரண மனிதர்கள் செய்வார்களா? அப்படின்னு கேட்டா, எல்லாரும் செய்வாங்க. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? விவரம் தெரியாதவன் மாட்டிக்குவான். அனுபவிச்சு தான் கடக்கணும். விவரம் தெரிஞ்சவன் அதற்கு மாற்றா யார் இருக்காங்களோ, அவங்கள கூப்பிட்டு செஞ்சுக்க போறான். அவ்வளோதானே. ஒண்ணும் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு புரிதல் ஒண்ணும் இல்லையே! இல்லையா? ஸோ, எஸ், இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நீளமான ஒரு பதிவு. பொறுமையா கடைசி வரைக்கும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கேட்டிருந்தீங்கன்னா, நட்சத்திர குறியீடு போட்டு விடுங்க. இல்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எத்தன பேர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆல் ரைட். ஸோ, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நண்பன். நன்றி.